எடுத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2019 என்று நான் நினைக்கின்றேன். வேதாரண்யத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை தகர்க்கப்பட்ட போது, சாதியவாதிகளால் உடைக்கப்பட்ட போது இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து அந்த சிலையை பார்வையிட்டு போனேன். இன்றைக்கு மீண்டும் அதே இடத்திலே நின்று அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு வருகின்றோம். நிறைய நீங்க வந்து வீடியோக்குள்ள பார்க்கும் பொழுது ஒரு சாலை மறியல் செய்து கொண்டிருக்கும்போது போலீஸோட நான் மோதுறது மாதிரி, போலீஸோட ஃபைட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ, அந்த வரலாற்று சிறப்புமிக்க வீடியோ வந்து வேதாரண்யம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை உடைப்பை கண்டித்து சென்னையிலே அண்ணா சாலையிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது போலீஸுக்கும் எமக்கும் நடந்த அந்த சண்டையின் போது எடுத்த வீடியோக்கள் தான். அப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தில் நின்று நான் பேசுவது மகிழ்வை தருகின்றது. இதே பகுதியில் 2001 வேதாரண்ய பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் இந்த பகுதியில் தங்கியிருந்த போது அவர்களோடு இணைந்து இந்த கடற்கரை பகுதியிலே சில வேலைகளை செய்வதற்காக இந்த பகுதியிலே தங்கி நான் வேலை பார்த்த காலமும் உண்டு. அப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாட்களை நான் திரும்ப எண்ணி பார்க்கின்றேன். கீழ் பிரான்ச் போலீஸ் தேடுவார்கள், மற்ற நெருக்கடியான சூழல் இருந்தபோது இந்த பகுதியிலே தங்கி வேலை பார்க்க வேண்டும் என்று தமிழ தேசத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த களத்திலே நின்று களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும், காவல்துறையுடைய நெருக்கடி இருந்தாலும், அந்த நெருக்கடியெல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதித்துவிட்டு களமாடுகின்ற போராளிகள் தான் சிறுத்தைகள். என எனக்கும் நாம் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் 1999 தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திற்கே வந்தோம். ஆனால் 99 முன்பு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை முன்னெடுத்தது. உங்களில் எவனும் யோக்கியம் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற முழக்கத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் வந்து சேர வேண்டுமானால் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சிறைக்கு செல்ல வேண்டும், குண்டர் தடுப்பு சட்டத்திலே செல்ல வேண்டும் என்று அறைகோவல் விடுத்து இந்த இயக்கத்தில் சேரக்கூடியவர்கள் வாக்கரிசி போட்டுவிட்டு இந்த இயக்கத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது வந்தவர்கள் நாம். ஏதோ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் வரல. விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளை போன்ற கட்சி அல்ல. இந்த கட்சி ஒரு விடுதலைக்கான இயக்கம், விடுதலை இயக்கம் ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. கோட்பாட்டு தளத்திலே இன்றைக்கு இந்திய அளவிலே பாரதிய ஜனதா, RSS சங்பரிவார கும்பல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க நினைக்கின்ற போது அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதானமான உயிர் கொள்கைகளாக சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை காப்போம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நாம் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்கின்ற இடத்திலே நின்று இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்ற முழக்கத்தை பிறந்தநாள் நிகழ்ச்சியாக நம்முடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டி சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே நாம் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தோம். விடிய விடிய நடத்தினோம். மதச்சார்பின்மை காப்போம். ஒவ்வொரு பிறந்தநாள் நிகழ்ச்சியும் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இல்லாமல் கருத்தியல் அடிப்படையிலே அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பது விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கம். கடந்த விடுதலை சிறுத்தைகளுடைய நிகழ்வாக, தலைவர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வாக சமூக நீதி, சமூகங்களுடைய ஒற்றுமை என்கின்ற பெயரிலே அந்த விழாக்களை நடத்தினோம். அதற்கு முன்பு ஜனநாயகம் வெல்லும் என்கின்ற பெயரிலே நடத்தினோம். இப்பொழுது நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற பெயரிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மதச்சார்பின்மை என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான நுட்பமான அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் போது விவாதிக்கப்பட்ட ஒரு செறிவான கருத்தியல் இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு
1925 RSS இயக்கத்தை தொடங்கினார்கள். RSS தான் தாய் இயக்கம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும். இது யாருடைய நோக்கம்? சாவர்கருடைய நோக்கம். சாவர்கர் யார்? காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சேயினுடைய குரு. அந்த நாதுராம் கோட்சே அவரோடு சேர்ந்தவர்கள் மகாத்மா காந்தியை சுதந்திரத்துக்கு பிறகு 1947 சுதந்திரம் அடைகிறோம் ஆகஸ்டில். ஆனால் 48 ஜனவரியிலேயே அவர் படுகொலை செய்யப்படுகிறார். ஒரு 6 மாதம் தான், ஒரு 6 மாதத்தில் காந்தியார் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? முதல் குற்றவாளி இன்னைக்கு மோடி வாயாலே சுதந்திர தினத்தை சொல்கிறார், வீர சாவர்கர் என்று சொல்கிறார். இந்த படுகொலையிலே முதல் குற்றவாளி சாவர்கர். இரண்டாவது குற்றவாளி யார்? நாதுராம் கோட்சே. மூன்றாவது குற்றவாளி யார்? நாராயணன் ஆப்தே. நான்காவது குற்றவாளி யார்? மதன்லால் பெகுவா. ஐந்தாவது குற்றவாளி யார்? டாக்டர் பார்ச்சோல். ஆறாவது குற்றவாளி யார்? விஷ்ணு கர்கரே. இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள், பார்ப்பனர்கள். இன்றைக்கு பார்ப்பனர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்காவது வெட்டுறோமா, நாங்கள் எங்காவது குத்துறோமா, நாங்கள் எங்காவது வீடுகளுக்கு தீ வைக்கிறோமா, நாங்கள் என்ன நாங்களும் சிவனேன் இருக்கிறோம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் நடத்திய முதல் படுகொலையை செய்தவர்கள் பார்ப்பனர்கள், ஒரே சித்பவன் பார்ப்பனர்கள். எதற்காக காந்தியை படுகொலை செய்ய வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியமானது. காந்தியும் ஒரு சனாதனவாதி தான். காந்தியும் தன்னை இந்து என்று பெருமையோடு பேசக்கூடியவர் தான். மகாத்மா காந்தியும் ஹே ராம் என்று சொல்லி ராமருடைய பக்தர் தான். நாதுராம் கோட்சேயும் ராம பக்தர் தான். நாராயணன் ஆப்தேயும் ராமர் பக்தர் தான். சாவர்கரும் ராமர் பக்தர் தான். இவர்களும் சனாதனவாதிகள் தான். காந்தியும் சனாதனவாதி தான். ஆனாலும் அவர் ஒரு இந்து சனாதனியாக அறிவித்த பிறகும் அவரை படுகொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஒரே ஒரு ஒற்றை செய்தி தான். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்று எல்லோரும் விவாதித்த பொழுது மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். இந்தியாவில் வாழ்கின்ற இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், பார்சிகளா இருக்கட்டும், சீக்கியர்களா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த அமைப்புக்குள்ளே இந்தியாவுக்குள் அவர்கள் சுதந்திரமாக அவங்க மதத்தை பரப்பலாம், தழுவலாம். அவர்களை எந்த மதத்தையும் நீங்கள் வணங்கலாம், கடவுளை. அப்படி முடிவெடுத்து அது அறிவிக்கும் பொழுதுதான் இதை எதிர்ப்பு வருகிறார்கள். யார் எதிர்த்தார்கள் என்றால் RSS. அந்த இயக்கம் இதை எதிர்க்கின்றது. இதற்கு மிக ஒப்புக்கொண்டவர் காந்தியார் அவர்கள். ஒரு இந்துவாக அறியப்பட்டவர், சனாதனியாக அறியப்பட்டவர், எப்பொழுதும் ஹேராம் ஹேராம் என்று ராமரை தொழுதி கொண்டிருந்தவர். இப்படி நம்பி நம்மளை எல்லாம் கழுத்தறுத்து மதச்சார்பின்மை அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் உயிரோடு இருக்கக்கூடாது. தோழர்களே, 1948 காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் 1938 முதல் படுகொலை முயற்சி அவருக்கு நடக்கின்றது. மும்பையிலே நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டிலே காந்தியார் அவர்கள் பேசும் பொழுது மாடியிலிருந்து பாம் வீசப்படுகின்றது. அதில் அவர் தப்பித்துக் கொள்கிறார். இப்படி ஒரு 6-7 முறை அவர் மீது படுகொலை நிகழ்வு முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு முறை சொல்கிறார் காந்தியார், ராமர் என்னை காப்பாற்றி விட்டார் என்று அவர் சொல்கிறார். ஆனால் கோட்சே சொன்னான், இனிமேல் ராமர் உன்னை காப்பாற்ற மாட்டான், நீ கொல்லப்படுவாய் என்று வெளிப்படையாக சொல்கிறார். காந்தியாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். காந்தியினுடைய கொள்கை என்பது மதச்சார்பின்மை கொள்கைதான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை அதுவும் மதச்சார்பின்மை கொள்கைதான். ஜவஹர்லால் நேருடைய கொள்கையும் மதச்சார்பற்ற கொள்கைதான். இதற்கு எதிராக அவர்கள் பேசியதால் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்
ஆகவே இந்தியாவுடைய மிக நுட்பமான அரசியல் என்பது மதச்சார்பின்மை தான். அந்த மதச்சார்பின்மைக்கு இன்றைக்கு மிக மோசமான நெருக்கடியை கொடுக்கிறார்கள். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம். இவர்கள் தான் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு RSS கும்பல் இன்றைக்கு மோடியை முன்வைத்து இந்த வேலைகளை செய்து வருகிறது. அதற்கு இன்றைக்கு தடுப்பணையாக காப்பரனாக நின்று களமாடுகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய இந்த மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக களத்திலே நின்று களமாடிக் கொண்டிருக்கிறோம். மதச்சார்பின்மை என்பது ஒரு மதம் சார்ந்தது மட்டுமல்ல, மதச்சார்பின்மையோடு அந்த மதச்சார்பின்மையோடு சாதி சார்பின்மை அதை சேர்த்துதான் நம்ம இதை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன? கடந்த ஒரு 15 நாட்கள் ஆகிறது நெல்லையிலே கவின் படுகொலை. அந்த படுகொலையை செய்தவன் சுர்ஜித் வெளிப்படையாக அவனுடைய நண்பன் தான். அவனுடைய சகோதரியை அவன் காதலித்தான் என்பதற்காக அழைத்து வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு குரல் எழுப்பப்படுகின்றது, ஒரு கோரிக்கை எழுப்பப்படுகின்றது. என்ன கோரிக்கை என்றால், குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். யார் வைக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள் இல்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் கள்ளர்கள். ஆகவே அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக அவர்களை கைது செய்ய வேண்டும். யார் கோரிக்கை வைக்கின்றது? சில உதிரி அமைப்புகள், அம்பேத்கர் பேரிலே இயங்கக்கூடிய சில உதிரி அமைப்புகள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்கின்றோம்? இந்த கடலிலே நின்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? விடுதலை சிறுத்தைகள் எந்த களத்திலே எதை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம்? இந்த குற்றப்பரம்பரை சட்டம் எப்படி வந்தது? 1871 பிரிட்டிஷ் காலத்திலே பஞ்சாப் பகுதியிலே நாடோடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிறைய திருட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசு அவர்களை கண்டறிந்து அவர்களை பிடிப்பதற்காக ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும்தான் அப்படியே தொடர்கிறது. அப்படியே அந்த பகுதி முழுக்க இதை கொண்டு வருகிறார்கள். 1911ஆம் ஆண்டு இந்த சட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வரப்படுகின்றது. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் 1911 1871 பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த பிறகு அது ஒரு பகுதியில் மட்டும் இருந்தது. ஆனால் 1911 இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து கொண்டு வரப்படுகின்றது. இந்தியா முழுக்க மொத்தம் 211 சாதிகள் எந்த பட்டியலில் குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் எந்தெந்த சாதி எல்லாம் இதில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பட்டியல் விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 89 சாதிகள். இன்றைக்கு இங்கே சொல்கிறார்கள் கள்ளர், மறவர், அகமுடையார் மட்டும் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த 3 சாதிகள் மட்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் இல்லை. அந்த சட்டத்திலே தமிழ்நாட்டில் 89 சாதிகள் பட்டியலிடப்படுகிறது. அந்த பட்டியலிலே உப்புக்குறவர் இருக்கிறார்கள், தொம்பர் இருக்கிறார்கள், கேப்மாரி என்று சொல்லக்கூடிய பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வட மாநிலங்களிலே, வட மாவட்டங்களிலே பறையர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்திலே இருந்தார்கள். இப்படி மொத்தம் 89 சாதி. அதிலே தஞ்சையில் தஞ்சை பகுதியில் இவர்களெல்லாம் யாரு தமிழ்நாட்டிலே யார் இந்த 89 சாதியை யார் உள்ளடக்கியது? ராஜா அன்றைக்கு ராமானுஜ ஐயங்கார் என்கின்ற சொல்லக்கூடிய பார்ப்பனர் ஒருவர் இங்கே இருந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதி இவர்கள் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னது ராமானுஜ ஐயங்கார். அவர்தான் இதை வகைப்படுத்துகிறார்கள். மதுரையிலே ராஜா என்கின்ற ஐயன் அவர் இதை நடைமுறைப்படுத்துகிறார். இந்த 89 சாதிகளுடைய பட்டியலை ஒவ்வொன்றாக அவர் எடுக்கிறார்கள். எப்படி இந்த 89 சாதிகளும்
ஒரே நேரத்தில் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட முடியுமா? அப்படி அல்ல. அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார்கள். அந்த ஊரிலே கல்லர் அமைப்பு என்ற உருவாக்கி அந்த கையெழுத்து வாங்குவதற்கான ஒரு பேரேடுகளை உருவாக்கி அதிலே ஒரு சமூகம் என்றால் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அது ஒட்டுமொத்த சமூகமும் இல்லை. அதிலே 5 பேர் 10 பேர் இருப்பார்கள். அந்த 10 பேரை கொண்டு வந்து ஊர் தெருவிலை நிறுத்தி அங்கே வந்து கையெழுத்து வைக்கிட்டு செல்வார்கள். இது நடைமுறை. தோழர்களே, நான் சொன்னது 1911 தஞ்சை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கோபால்சாமி ரகுநாத ராஜாவார். அவர் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை சந்திக்கிறார். 5ஆம் ஜார்ஜ் மன்னரை சந்தித்து எங்கள் பகுதிகளுக்கு ஈசநாட்டு கல்லருடைய இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து அவர் பெயரை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அவங்க கோரிக்கை வைத்து தஞ்சை பகுதியில் இருக்கின்ற இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்த இந்த கல்லர்களை நீக்கம் செய்வதற்கு கடுமையாக போராடியவர் கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார் என்கின்ற ஒரு மகத்தான போராடி. இந்த பகுதியில் தான் வசித்தவர். அன்றைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வயது 3 வயது. 1920 உசிலம்பட்டி பகுதியிலே மாயக்கால் உள்ளிட்ட தலைவர் இந்த சட்டத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். 17 பேரை போலீஸ் சுட்டுக் கொள்கின்றது. அன்றைக்கு வயது முத்துராமலிங்க தேவருக்கு வயது 12 வயது. தோழர்களே, 1933ஆம் ஆண்டு இது குறித்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கின்ற குழுவோடு அன்றைக்கு ஒரு பெரும் தலைவர் உட்கார்ந்து பேசுகின்றார். இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும். இந்த சட்டத்தில் எந்தெந்த சாதிகள் இருக்கிறார்கள் அந்த சாதிகளுடைய அந்த அடையாளத்தை நீக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் 108 என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தினை அந்த பிரிவை நீக்க வேண்டும். அந்த ஆணையத்தோடு கலந்துரையாடி எதிர்ப்பு தெரிவித்தார் ஒரு தலைவர். அந்த தலைவர் பேர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கக்கூடாது, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று 1933 குரல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1911 இங்கே 5ஆம் ஜார்ஜ் மன்னரை சந்தித்து இங்க இருக்கின்ற இந்த ஈசநாட்டு கல்லர் இந்த பட்டியலை நீக்கியவர் கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார். தோழர்களே, 1947 ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு சென்னை மாகாணத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் சுப்பராயன் அவர்கள், நீதி கட்சியினுடைய தலைவர் சுப்பராயன் அவர்கள் தலைவர்கள் ஒருவர். அவர் இந்த சட்டத்தை நீக்கி சட்டம் ஏற்றுகிறார். இன்று முதல் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுகிறது என்று அவர் அரசாணை பிறப்பிக்கிறார். தோழர்களே, அந்த அரசாணையில் சுப்பராயன் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு முதல் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அதை அறிவித்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று அன்றைக்கு அறிவிக்கிறார்கள். புரட்சியாளர் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது என்றால் யாரால்? யார் விசுவாசமாக இருக்க வேண்டும்? யார் உண்மையாக இருக்க வேண்டும்? எந்த மக்கள் தலைவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும்? நான் கேட்கின்றேன். இந்தியாவில் அத்தனை சமூகமும் இன்றைக்கு அமைதியாக அத்தனை உரிமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நோக்கம். இன்றைக்கு DRA என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மொத்தம் 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே அவருடைய வாக்குரிமை பயன்படுகின்றது. அன்றைக்கு வாக்குகள் எல்லோருக்கும் வாக்களிக்க முடியாது. இந்த ஜனநாயக நாட்டிலே சொத்துக்கள் இருப்பவர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டியவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு வாக்களிக்க முடியும். ஆனால் 18 வயது நிரம்பியவர்கள் அத்தனை பேரும் இங்கே வாக்களிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எல்லோருக்கும் ஒரு ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் ஒரே மதிப்பு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மதிப்பை இன்றைக்கு சீர்குலைக்கின்ற வகையில, மதிப்பிழக்கக்கூடிய வகையில இன்றைக்கு மோடி தலைமையிலான கும்பல் இன்றைக்கு வாக்குகளை அவர்கள் திருடுகிறார்கள். திருட்டு கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை இன்றைக்கு அவர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார். திருட்டு கும்பல். நாம் எப்படிப்பட்டவர்களை எதிர்க்கின்றோம்? விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்த களத்திலே பாரதிய ஜனதா RSS சங்கோஜன கும்பலை எதிர்க்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு மேலாயுதபாணியாக இருக்கின்றோம்.
அம்பேத்கர் அவருடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு ஆயுதம், எல்லோருக்குமான ஆயுதம். 2002 குஜராத்திலே இனப்படுகொலை செய்தவர்கள் தான் பாரதிய ஜனதா. 2002 அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் யாரு? இன்றைக்கு இந்தியாவின் தலைமை அமைச்சர் இருக்கக்கூடிய மோடி. முழுமையாக இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஒரு பகுதி அகமதாபாத் காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே, அந்த கமிஷனர் அலுவலகத்துக்கு பக்கத்திலே ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதிக்கு பேர் கோல்பர்க் சொசைட்டி. அந்த சொசைட்டியிலே வசித்தவர் ஜாஃப்ரி. அவர் யாரெல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 2002 அவர் உடனடியாக பிரதமர் மோடிக்கு, அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மோடி அவர்களுக்கு தொடர்பு கொள்கிறார். இந்த சொசைட்டிக்குள்ளே அவங்க வசிக்கின்ற குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே விஸ்வ இந்து பரிஷத் RSS சேர்ந்த காதிகள், ரவுடிகள் உள்ளே பூந்து எங்களை காக்க வருகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று தொலைபேசி துண்டிக்கப்படுகின்றது. உள்ளே நுழைகிறார்கள், தீ வைத்து கொளுத்துகிறார்கள், வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகின்றன. இந்த ஜாஃப்ரியை தேடி பிடித்து அவரை கண்டதுண்டாக வெட்டி நெருப்பை போடுகிறார்கள். அவ்வளவு மோசமான படுகொலை நடந்தது. அந்த வழக்கிலே மோடி சேர்க்கப்பட்டார். இந்த படுகொலைக்கு காரணம், இந்த படுகொலைகளுக்கு காரணம் மோடி தான் என்று அன்றைக்கு குற்றம் சுமத்தப்பட்டது. பின்னால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அது வேறு. 2002 தான் பில்கிஸ் பானு படுகொலை. பில்கிஸ் பானு பாண்டியன் வல்லுநர் செய்யப்படுகிறார். அவருடைய பெண் குழந்தையை பிடித்து சோத்தில் அடித்துக் கொள்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? RSS சேர்ந்தவர்கள். கூட இருந்த 6-7 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தான் நிறைவாத கற்பிணி என்று கருதுகிறார். ஆனாலும் அவரை பாலியல் வன்முறை செஞ்சு குற்றியும் கொலையுமாக தூக்கி போட்டு போகிறார்கள். அந்த வழக்கில் அவர்களுக்கு 13 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அத்தனை பேரையும் குஜராத் அரசு விடுதலை செய்திருக்கின்றது. அதே 2002 முக்கியமானது சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு. சொராபுதீன் என்பவரை காவல்துறை பிடித்து வந்து போலியாக என்கவுண்டர் செய்கின்றது. அந்த வழக்கில் அந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்கின்றது. அந்த வழக்கில் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவராக தேடுகிறார்கள். அப்படி தேடப்பட்டவர் தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள். அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா சிதம்பரம் அவர்கள் இந்த என்ஐஏ விசாரணையின் போது விசாரிக்க வைத்து அவரை வந்து கைது செய்கிறார்கள். யாரை? இன்றைக்கு இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கைது செய்கிறார்கள். என்ன, எதற்காக ஒருவனை என்கவுண்டர் செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. வெறும் 2 கோடி ரூபாய் பழனி வியாபாரிடம் 2 கோடி பெறுவதற்காக அவன் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். விசாரணை வந்து என்ஐஏ விசாரிக்க கைது செய்து சிறைப்படுத்திய பிறகு அந்த விசாரணையினுடைய போக்கு தீவிரமாகிறது. அவருடைய மனைவி சொராபுதீன் என்பவருடைய மனைவி ஹவுசர்பி அவர்தான் சாட்சி. அவர் சாட்சி சொல்ல வரும்பொழுது அவரை சுட்டு படுகொலை செய்கிறார்கள். இன்னொரு சாட்சி துளசிராம் பிரஜாபதி அவர் படுகொலை செய்யப்படுகிறார், சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். உறவுகளே, அதான் சாட்சி சொல்வதற்கு யாரும் இல்லை. கைது செய்யப்பட்ட உள்துறை அமைச்சர் சாட்சி சொல்ல முடியாது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் 2014 இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமான வழக்கினுடைய அத்தனை போக்கும் மாறுகின்றது. 2014 வழக்கு வரும்பொழுது நீதிபதி லோயா என்பவர் இந்த வழக்கை விசாரணை செய்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். நீதிபதி லோயா அவருடைய மகன் சொல்கிறான், நீதிபதி லோயாவுடைய மகன் சொல்கிறான், என்னுடைய தந்தையினுடைய தற்கொலை அல்ல, இது கொலை என்று. ஆனால் இன்றைக்கு அந்த வழக்கிலே அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லோருமே விடுதலை செய்யப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள், நாம் எப்படிப்பட்ட சமூக விரோதிகளை இன்றைக்கு மோடியா இருக்கட்டும், அமித்ஷா போன்றவர்களா இருக்கட்டும், சட்டத்தின் வழி செய்யக்கூடியவர்கள் சட்ட விரோதிகளாக, தேச விரோதிகளாக இன்றைக்கு இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள் எதிர்க்கின்றோம்? இன்றைக்கு இந்தியாவில், இந்தியா அளவிலே அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று
இன்றைக்கு சகாதார கும்பலுக்கு சவாலாக சிம்ம சொற்பனதாக ஒரு பேர் இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள். நம்முடைய தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் ஆயுதங்களோடு தெரிகிறார்கள். தெரியட்டும், அதை பற்றி நம் கவலை இல்லை. 2008 மகாராஷ்டிரா மாநிலத்திலே மாலைகாந்தி என்கிற இடத்திலே குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர் தான் பிரக்யா சிங் தாக்கூர். 2019 அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள். அந்த வழக்கை விசாரிக்கிற போன அதிகாரி ஹேமந்த் கர்கரே மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். இன்றைக்கு என்ஐஏ அதிகாரிகள் அந்த பிரக்யா சிங் தாக்கூர் அவர்களுக்கு தூக்கு தண்டனை இருக்க வேண்டும் என்ற ஒரு வாரத்திற்கு முன்பு கோர்ட்டிலே அவர்கள் தாக்கல் செய்தார்கள், சிறப்பு நீதிமன்றத்திலே. ஆனால் அந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார்கள். யாரு? பிரக்யா சிங் தாக்கூர். அந்த அம்மா கொடுத்த வாக்குமூலம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கின்றது. நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான இந்த சம்பவத்தை செய்கின்றோம். யார் சொன்னது? கோட்சேதான் என்னுடைய தலைவர், கோட்சேதான் தேசபக்தர் என்று நாடாளுமன்றத்திலே பேசிய பிரக்யா சிங் தாக்கூர் சொல்கிறார். அதேபோல அச்சிவானந்தா சாலியார் அவர் சம்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, இப்படி வழிநடக்க குண்டுகளை வைத்து அவர் பலரை படுகொலை செய்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். நீதிமன்றத்தில் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார்கள்? நான் ஒரு இந்து, இங்கே சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இங்கே அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்குரிமை கூடாது, அவர்களான் அச்சுறுத்துவதற்காக இந்த குண்டுகளை வைத்திருக்கிறேன். நான் இந்து தர்மத்தை நீக்க, இந்து தர்மத்தை காப்பதற்காக இந்த சம்பவங்களை செய்கிறேன். யார் சொன்னது? அசிமானந்தா சாமியார். அவரும் அந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களை நாம் எதிர்க்கிறோம்? சும்மா சாதாரண யாரோ இங்க பேசுறான், ஓம் தமிழர் சொல்றான், ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறான். இதெல்லாம் ஒரு பொருட்டாக நாம பார்த்து நாம் எதிர்க்கக்கூடியவர்கள் யார்? காந்தியை படுகொலை செய்த கும்பலை நாம் எதிர்க்கின்றோம், மோடியை நாம் எதிர்க்கிறோம், அமித்ஷாவை எதிர்க்கிறோம். இதெல்லாம் ஏமாத்திரம் நமக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனையை பற்றி பேசுறோம்னா ஆடு மாடுகளுக்கு போய் பேசுறான், மன்னங்களோடு பேசுறான். ஆனால் படுகொலைகளுக்கு எதிராக பேசணும், அதெல்லாம் பேச மாட்டான். ஆனால் கருத்துவை களத்திலே இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரு இயக்கம், பேர் இயக்கம், சமரசம் இல்லாமல் களமாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது நாங்கள் பெருமை கொள்கிறோம். எங்களை வழி நடத்துகின்ற மகத்தான தலைவர் தொல்காப்பியை திருமாவளவன் அவர்கள் சமரசம் இல்லாமல் களத்திலே நின்று எங்களை வழி நடத்துகிறார் என்றால் அதுதான் எங்களுக்கு பெருமை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக அந்த களத்திலே நிற்கவில்லை. நாங்கள் செத்து மடியோமே தவிர இந்த RSS சம்பேகார கும்பலுக்கு எதிராக ஒவ்வொரு நாள் களமாடிதான் நாங்கள் சாவோம். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பிறந்தாலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் கொண்டாட்டம் இல்ல, கருத்தியல் அடிப்படையில் நாம் கொண்டு செல்கின்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அத்தனை மசோதாக்களும் சட்டவிரோத மசோதாக்கள். யார் இதை பேசுவார்கள்? இந்து என்று சொல்கிறார்கள், இந்து என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். யார் இந்து? இங்கே பார்ப்பனர் அல்லாத ஒரு பக்கமும் பார்ப்பனர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதவரை கோயிலுக்குள்ளே உள்ளே அழைத்து செல்ல முடியுமா? இந்து என்று சொல்கிறார்கள். அங்கே தமிழும் இந்துதான், படுகொலை செய்த சுர்ஜித்தும் இந்துதான். யாருக்காக இருக்கிறார்கள்? யார் பக்கம் இருக்கிறார்கள்? இது எல்லாம் இன்றைக்கு ஏமாற்று வேலை. RSS, பாரதிய ஜனதா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக அமைப்பையே அவர்கள் அழிப்பளிக்க முயற்சி செய்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக முயற்சி செய்கிறார்கள். அதன் திருட்டு வழியிலே, மறைமுக வழியிலே அவர்கள் வாக்கு மீண்டும் அவர்கள் நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நடக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி. நேற்றைக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்கிறார்? 2024 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்கிறார்கள்? திருடி, வாக்குகளை திருடி, எப்படி பீகாரிலே, எப்படி வந்து வட மாநிலங்களே எப்படி வாக்குகளை திருடி ஆட்சியை பிடித்தார்களோ அதே போல தமிழ்நாட்டிலே வாக்குகளை திருடி ஆட்சியை பிடிக்க நடக்கிறது இந்த திருட்டு கும்பல். இந்த திருட்டு கும்பலுக்கு முடிவு கட்டுவது யார் அமைதியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதற்காக இதை அமலப்படுத்துகின்றோம். திருட்டு கும்பல் நேர்மையாக செயல்பட மாட்டார்கள்.
நேர்மையாக நேர்மை இல்லாத ஒரு கும்பல். மோடியிலிருந்து கீழ் இருக்கின்ற அத்தனை பேருமே நேர்மையற்றவர்கள். நேர்மையாக அவர்கள் மோத மாட்டார்கள். அம்பேத்கருடைய சிலையை நான் வணங்குகிறேன் என்பார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார் அமித்ஷா? அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்க பகவான் பெயரை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்வார். யார் சொன்னது? அமித்ஷா. எங்களுக்கு பகவான் அம்பேத்கர் தான் பகவான். எங்களுக்கு பகவான் அம்பேத்கர் தான். நீ யார சொல்கின்றாய்? நீ பகவான் யாரை சொல்கின்றாய்? ராமர் கோயில கட்டினா ராமர் கோயில 1000 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க செலவு செஞ்சா அந்த பைசாபாத் தொகுதியிலேயே ராமர் உன்னை காப்பாற்ற முடியல. அந்த தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் யார்? எந்த ராமர் உன்னை காப்பாற்றுவாய்? இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலை நான் சொல்லும்போது இந்த ஆணவ படுகொலைகளுக்கு பின்னர் இந்த கோட்பாடு எதற்காக அந்த ஆணவ படுகொலை நடக்கின்றன யோசிக்க வேண்டும். எதற்காக விடுதலை செய்து இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம். வெளிப்படையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. நீ சாதி மாதிரி கல்யாணம் முடிச்சா விட்டாங்க, படுகொலை செய்யறாங்க. இந்த சாதி மாதிரி காதலிப்பதற்கு, சாதி மாதிரி திருமணம் செய்வதற்கு எது தடுக்கின்றது? ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள், எதற்காக அதை தடுக்க வேண்டும்? இது வெறும் திருமண உறவோடு இதை நிறுத்த முடியாது தோழர்களே. இது ராமாயணத்தின் தொடர்ச்சி. ராமாயணத்திலே என்ன செய்தி, என்ன கதை இருக்கின்றது? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தின் புதுகள் என்ற நூலிலே அவர் வெளிப்படையாக ஆய்வு செய்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ராமனுடைய அந்த அரண்மனைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு, ராமா ராமா உங்களுடைய ஆட்சி அலங்கோலமாகிவிட்டது, உங்களுடைய ஆட்சியில் ஆபத்து நெருங்குகிறது என்று சொல்கிறார். ராமர் வெளியிலே வருகிறார். என்ன என்று கேட்கிறார். என் குழந்தை செத்து போய்விட்டது. அதற்கு காரணம் இங்கே அநியாயம் நடக்கின்றது. எவனோ ஒருவன் சாதி மாறி, குலம் மாறி, தர்மம் மீறி ஒரே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். நீ என்ன ஒன்று போய் பாரு என்று சொல்கிறான். ராமன் குதிரையிலே வாழை எடுத்துக் கொண்டு காட்டுக்குள்ளே செல்கிறான். அங்கே சென்றால் ஒருவன் மரக்கலையிலே தலைகளாக ஒருவன் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். ராமர் அவனை பார்த்து யார் என்று கேட்கிறான். என்னுடைய பெயர் சம்புவன் என்று சொல்கின்றான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். நான் தவம் செய்கிறேன் என்றான். நீ என்ன சாதி என்று கேட்கிறார் ராமன். நான் வேட்டுவ சமுதாயம், நான் ஒரு பழங்குடி சமுதாயம் என்று சொல்கிறான். பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவை, நீ ஒரு மிக மோசமான ஒரு கீழ் சாதிக்காரன். பிராமணர்கள் யாகம் இருக்கக்கூடிய, தவம் இருக்கக்கூடியதை நீ செய்யலாமா என்று சொல்லி, ஜாதி மாதிரி நீ செய்வது தவறு என்று சொல்லி வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி வீசுகிறான். அந்த ரத்தம், அந்த குழந்தை, செத்து போன குழந்தை, அந்த பார்ப்பனுடைய குழந்தை முகத்திலே தெளிச்சு அந்த குழந்தையை உயிர்ப்பித்ததாக ராமாயணத்திலே கதை சொல்கின்றது. தோழர்களே, இன்றைக்கு இந்த படுகொலை நடக்கிறது என்றால் ராமனுடைய அந்த ஆட்சி, ராமராஜ்யம் ஆட்சி அமைய வேண்டுமானால் இந்த சாதி படுகொலைகள் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தில் இருந்து, அந்த சமாதான கருத்தில் இருந்து இந்த படுகொலைகள் நடத்துகிறார்கள். ராமன் ஒன்றும் பார்ப்பனர் இல்லை, ஆனால் பார்ப்பதற்காக அந்த படுகொலை செய்கிறார். மோடி ஒன்றும் பார்ப்பனர் அல்ல, ஆனால் இத்தனை படுகொலைகள், இத்தனை இனப்படுகொலைகள் நடப்பது பார்ப்பனர்களுக்காக நடக்கின்றன. பார்ப்பனருடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம், இந்து ராஜ்யம். அந்த இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும். ஒரே நாடு, அது இந்து ராஷ்டிரம் தான். ஒரே மொழி, இந்தி மொழிதான். நம்முடைய மொழி, தமிழ் மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எல்லாம் தெரியும்? நான் ஆண்ட பயன்பட அந்த சாதி இந்த சாதி என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய இனத்துடைய அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரிலே எப்படி காஷ்மீரினுடைய உரிமையை 370 எப்படி ரத்து செய்தார்களோ அதே போல தமிழ்நாட்டுடைய நம்முடைய தாய்மொழியை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நீங்கள் தேசிய மொழியை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், 3 மொழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கான அந்த 2152 கோடி ரூபாய் நாங்கள் தருவோம் என்று விமர்சனம் பேசுகிறார்கள். என்ன காரணம்?
3 மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன காரணம்? இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா RSS கொள்கைகளுக்கு தடுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா RSS சண்பையான கும்பலுக்கு சவாலாக இருக்கிறார். ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியை இருக்கின்றோம். வெறும் தொகுதி பங்கீடுக்காக இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும், டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும். அந்த கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை. அந்த கொள்கை என்பது எல்லோருக்குமான கொள்கை அது. ஆனால் RSS கொள்கை என்ன? EWS எல்லா சாதியிலும் ஏழைகள் இருக்காங்க. அது சொல்றான், எல்லா சாதியிலும் ஏழை இருக்காங்க. அதனால இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லி அதை ஒரு 10% நாங்க தள்ளுறோம். யார் சொல்றது? பாரதிய ஜனதா. EWS தான் கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கின்றேன், எல்லா சாதியிலும் ஏழை தானே இருக்கீங்க. நான் சொல்றேன், EWS வடிவமைக்கப்பட்ட அந்த 10% ஏழைகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அதை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். நீ EWS அங்க நீங்க வந்து நான் பண்ணுவேன் சொல்ல முடியுமா? நாங்க போய் கூட்டுறோம், நாங்க போய் பெருக்கிறோம் நீ சொல்லுவியா? நான் போய் மலத்தாங்க நீ சொல்லுவியா? அப்போ ஒரு குளம் மட்டும், ஒரு சாதி மட்டும் தூய்மை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த போராட்டத்தில், சென்னையில் நடத்திய போராட்டத்தில் எல்லாரும், கஸ்தூரி போறாங்க, சின்மயி போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஏன் அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டியதானே? நாங்க செய்யறோம் சொல்ல வேண்டியதானே? எங்களை செய்ய சொல்றீங்க. அதனால்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது வெளிப்படையாக சொன்னார்கள், நிரந்தர பணி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதே தொழிலை காலம் முழுக்க குடும்ப தொழிலாக நாங்கள் செய்ய வேண்டுமா? மரத்தை நாங்களே அள்ள வேண்டுமா? மனிதனை அள்ளுவது எவ்வளவு பெரிய அநாகரிகம்! மேலை நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே மனிதன் அணுகின்றான். அந்த வேலையை யார் செய்கிறார்கள்? இயந்திரம் செய்கின்றது. நீ இயந்திரமயமாக்கு, அது நவீனமயமாக்கு. அந்த வேலைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்து. அப்ப தெரியும். 69% இடஒதுக்கீடு, அதுல நீங்க 69% இடஒதுக்கீடு தான் கொண்டு சார். EWS 10% அங்கேயும் கொண்டு போ. அந்த வேலைக்கு மட்டும் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருக்க வேண்டுமா? இது ஒரு சமூக நீதி கருத்து. சமூக நீதியின் அடிப்படையில குலத்தொழில் செய்யக்கூடாது. ஆனால் இங்கே செய்வதற்கு திணிக்கப்படுகிறார்கள். கடந்த 75 ஆண்டுகளாக தொழிலில் ஈடுபடுத்தப்படுபவர்கள் யார்? மனிதநேயமே இல்லையா? நாம் கேட்கின்றோம், எப்படி ஒரு சமூகம் இந்த மரத்தை அள்ளிக்கொண்டே அதை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள்? இதை புரிந்துகொள்ள வேண்டும். ஒரு சமூக நீதியால், சமூக அக்கறையினால் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே, தமிழ்நாட்டிலே நாங்கள் நின்று போராடுகிறோம் என்றால் இந்த சமூக நீதியை பார்வையிட்டார். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் இவர்கள் முன்னெடுத்த அந்த கொள்கையை, கோட்பாட்டின் அடிப்படையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேரியக்கம் செயல்படுகிறது, இயங்குகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள். ஆகவேதான் நாங்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கின்றோம். மதச்சார்பின்மை காப்போம் என்பது எல்லோரையும் காப்பது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வலிமையானால் தமிழ்நாடு வலிமையாகும் என்கின்ற எண்ணத்திற்கு போய் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வலிமையானால் மதச்சார்பின்மை வலிமையாகும். விடுதலை சிறுத்தைகள் வலிமையானால் தான் தமிழ்நாடு வலிமையாகும், தேசிய இனங்கள் வலிமையாகும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவன் அவருடைய இந்த பிறந்தநாள் முழக்கம் என்பது மதச்சார்பின்மை காப்போம் தான். அந்த மதச்சார்பின்மை காப்பதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம். 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டிலே ஏதாவது குறுக்கு வழியிலே குளறுபடி செய்து ஏதாவது ஒரு 10 சீட் 5 சீட்டு பிடிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், RSS சண்பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிலரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய கிளையாக, கைப்பிள்ளைகளாக இன்றைக்கு ஓம் தமிழர் கட்சியுடைய சீமானம், இன்றைக்கு அந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர் யாரு? அனிலா. இவங்க எல்லாமே சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர். அவ்வளவுதான். அவருடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அந்த வீழ்த்துவதற்கு என்ன செய்யணும்?
பாரதிய ஜனதா கட்சி இவங்க எல்லாம் நடத்தி நீ திமுக வாக்குகளை பிரி, நீ இஸ்லாமிய வாக்குகளை பிரி, நீ திமுக மீது வெறுப்ப கட்டமே, நீ முழுமையாக செஞ்சு அப்படின்னா அவங்க வேலையை செய்யறாங்க. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தோழர்களே, யார் அமைதியாக இருந்தாலும் சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை களத்திலே நாம் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தல் களம் மட்டுமல்ல, கருத்தியல் களத்திலும் நாம் நின்று களமாடிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்திலும் இவர்களை வீழ்த்த வேண்டும். நாம் எதிரிகளை அடையாளம் காண வேண்டும், துரோகிகளையும் அடையாளம் காண வேண்டும். தமிழ் தேசியம் என்கிற பேரே போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற மிக மோசமான பிற்போக்கு சக்திகள் தான் இந்த ஓம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை நாம் அந்நியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. சேவைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெகு மக்களிடையே நாம் பரப்புரை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 2026 என்பது யாராருக்கும் போட்டி என்றால் மதச்சார்பின்மை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கும் மதச்சார்பான இந்து ராஷ்டிரத்தை படைத்தவர்களுக்கு தான் போட்டி. அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் தான் போராட்டம். அந்த பெரியாருடைய வாரிசுகளுக்கும் சாவர்கருடைய வாரிசுகளுக்கு தான் போராட்டம், போட்டி. இந்த போராட்ட களத்திலே, இந்த போட்டி களத்திலே வெற்றி பெறுவது யார்? அம்பேத்கருடைய பேரர்கள் வெற்றி பெற வேண்டும். சாவர்கருடைய கோட்சேவுடைய பேரங்கள் அல்ல, அந்த பெரியாருடைய பேரர்கள் வெற்றி பெற வேண்டும். பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள் வெற்றி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் காட்சியில் இந்த பிற்போக்கு சனாதன சக்திகள் பாஜக RSS அடிப்படையான கும்பலை நாம் வீழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.